குஷி. ஐ அப்பா வந்தாச்சு. அப்பா. கண்ணம்மா. என்னடா சாப்பிட்டு இருக்கியா? ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. சரி போய் சாப்பிடு. வா. என்னம்மா? என்னடா? பிரியா லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துட்டாலாமே, கேள்விப்பட்டியா? ஆமாண்டா, இப்பதான் துவாரகேஷ் ஃபோன் பண்ணி சொன்னா. அது மட்டும் தான் சொன்னானா? வேற ஒன்றும் சொல்லியா? பொண்ணுங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேரணும்னா லோக்கல் கார்டியன் யாராவது ஒருத்தர் பேரை கொடுக்கணும். பிரியா யார் பேரை கொடுத்துருக்கான்னு தெரியுமா? அந்த அருணோட பேரை கொடுத்துருக்கா. இவ இப்படி இருந்தானா அவ புருஷன் ஏன் கத்த மாட்டான்? இந்த லட்சணத்துல இவ இருக்கும்போது அவனை நாம எப்படி குறை சொல்ல முடியும்? நாமெல்லாம் இருக்கும்போது இவ ஹாஸ்டல்ல போய் தங்குறதே தப்பு. அப்படியே அங்க போறதுக்கு முடிவு எடுத்து அங்க லோக்கல் கார்டியன் பேரை கேட்டா இவ என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு என் பேரை கொடுத்துருக்கணும், இல்ல துவாரகேஷ் பேரை கொடுத்துருக்கணும். அவன் யாருமா? அது அருண். இதுல இருந்து என்ன தெரியுது? அவளுக்கு நம்மளை பத்திலாம் கவலை இல்லை, நம்ம யாருமே அவளுக்கு தேவையில்லைன்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அப்படிதானே? டேய் விடுடா, அவ சின்ன பொண்ணு, உலகம் தெரியாம நடந்துக்கிறா. யாரு யாரு சின்ன பிள்ளை? அவளா? போமா. கட்டுன புருஷன் தேவையில்லை, பெத்த தகப்பம் வேண்டாம், வளர்த்தவங்க யாரும் வேண்டாம். அவ இஷ்டத்துக்கு அவ மனசுல என்ன நினைக்கிறாளோ அது அப்படியே நடக்கணும்னு முடிவெடுத்து ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கா. திமிர் எடுத்து. அவளுக்கு உலகம் தெரியாது, அவளை போய் சின்ன பொண்ணுங்க. அம்மா எங்க உமா காணோம்? நீ வந்ததும் சொல்லான்னு இருந்தேன்டா. என்ன சொல்லான்னு இருந்த? அவ காலையில இருந்து ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை, சாப்பிடவும் வரல. கதவு தட்டினா திறக்க மாட்டேங்கிறா. ஆமாப்பா, நான் கூட தட்டினேன், வெளியே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னாச்சு? நேத்து நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் யார் கூடவும் முகம் கொடுத்து பேசல. எனக்கு என்னவோ எங்க மேலதான் கோபம் தெரியுது. நீயே கூப்பிட்டு சாப்பிட சொல்லுடா. இப்படி சாப்பிடாம இருந்தா அவளுக்கு ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிட போதுடா. உமா, 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 உமா. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து ரூம் குள்ளே அடைஞ்சு கிடக்குறியா? இனிமே இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்க. என்ன திடீர் முடிவு? நீங்க தான் வேற வீடு பார்த்துட்டு போலான்னு சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அத்தைக்கும் உங்க தங்கச்சிக்கும் நாம இந்த வீட்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. உமா, நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. நீங்க வாய் திறந்து வேற சொல்லணுமா? பெத்த மக மேலேயே கள்ள நோட்டு அடிக்கிறான்னு பழி போடுறீங்க. குஷிக்கு டான்சன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறா. இத கேட்டா எனக்கு கொலைகாரின்னு பட்டம் வேற சுமத்துறீங்க. எதுக்குங்க இனிமே வீண் பேச்சு? இனிமே என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. உங்களால உங்க அம்மாவையும் தம்பியும் தங்கச்சியும் விட்டு வர முடியாதுன்னா என்னையும் என் குழந்தையும் ஏதாவது ஒரு ஹோம்ல சேர்த்து விட்டுருங்க. அண்ணே, இந்த வீட்ல உங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கு. உங்களை யாரு வெளியே போக சொன்னா? கோவத்துல நான் ஏதாவது அப்படி சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சும்மா உங்க அண்ணன் முன்னாடி நடிக்காத. எனக்கு உங்க கூட இருக்கிறதுல இஷ்டம் இல்ல. என் புருஷன் கை நிறைய சம்பாதிக்கிறாரு. நாங்க வெளியே போனா இதை விட பெரிய வீட்ல வாடகைக்கு சந்தோஷமா இருப்போம். எங்களை விட்டுடுங்க, நாங்க போறோம். உமா, உங்க மாமா வேற ஊர்ல இல்ல. ஸ்னேகா நம்மள விட்டுட்டு போயிட்டா. துவாரகேஷ் தனி மரமா நிக்கிறான். இது பத்தாதுன்னு பிரியா வேற வீட்டை விட்டு போய் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கா. இந்த நிலைமையில நீயும் ராஜீவும் வீட்டை விட்டு போனா நல்லாவாமா இருக்கும்? குஷிய விட்டு பிரிஞ்சு எங்களால இருக்க முடியாதுமா. உங்க மகன் 4 காசு சம்பாதிக்கிறது பிடிக்காம இந்த வீட்ல இருக்கிறவங்க அவர் மேல பழிய போட பாக்குறாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு என்ன இவ கொலைகாரின்னு சொல்றா? இதுக்கு மேல நாங்க இந்த வீட்ல இருந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். நீங்க என்னங்க ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க? சொல்லுங்க, தனி கொடுத்தனும் போறோமா இல்ல எங்களை ஹோம்ல சேர்த்து விட்டுறீங்களா?
இந்த வீட்டை விட்டு போறதுன்னு நீ முடிவு பண்றதுக்கு முன்னாடியே நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன, அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும். இன்னைக்கு தான் எங்க மேடம் கிட்ட இது சம்பந்தமா நான் பேசியிருக்கேன். நிச்சயமா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் டைம் கூட. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்கிருந்து போயிடலாம். பாரு, காலையிலேருந்து நீ எதுவும் சாப்பிடாம இருக்க. எனக்கும் பசிக்குது. 2 பேருக்கும் டிஃபன் எடுத்து வா, சாப்பிடலாம். வாமா. என்னங்க, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரி. சத்யா, சத்யா, இதோ வரேம்மா. என்னம்மா? மாப்பிள்ளைக்கு டீ குடுத்தியா? காலையில இருந்து 4 வாட்டி குடிச்சிட்டாரு. ஏண்டி இதெல்லாமா நீ கணக்கு வச்சிட்டு இருப்ப? உன் மாப்பிள்ளை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுல சும்மாவே இருக்க போறாரா? இப்ப என்ன பண்ணணுங்கிற? உத்தியோகம் புருஷ லட்சணம். வேலைக்கு போ சொல்லு. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நீயும் தம்பியும் தானே நல்லவரு, திருந்திட்டாரு, ஒழுக்கமா இருப்பாருன்னு சொன்னீங்க. நீங்க தான் வேலைக்கு போக சொல்லணும். இப்ப என்ன, உன் புருஷன் வேலைக்கு போகணும், அவ்வளவுதானே? போவார் விடு. வெட்டியே வீட்டுல இருக்காம வெளியில போய் 4 காசு சம்பாதிச்சுட்டு வர சொல்லு. மடி, வந்த அன்னைக்கே தான் மயில் கிட்ட கேட்டாரு இல்ல, ஏதாவது உத்தியோகம் பார்த்து கொடுக்க சொல்லி. அம்மா, வேலை வேணும்னா அவங்க அவங்களாதான் தேடிக்கணும். மயில எல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம்னு சொல்லி வை. ஐயோ, ஒரு வேலை என்னத்த வேலைக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன வேணும் வேலைக்கு போகாமல் இருக்கேன்? நான் வேலைக்கு போயிட்டா அப்புறம் சுஷ்மாவை துரத்துற விஷயத்தில் உங்களுக்கு யார் ஐடியா கொடுப்பாங்க? எப்படி அப்புறம் அவளை தனியால நீ சமாளிப்பீங்க? அவ கிடக்குற விடுங்க மாப்பிள்ள. சுஷ்மாவை வீட்டை விட்டு வெளியில விரட்டுற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். ஏன் மாப்பிள்ள, இந்த பாஸ்போர்ட் காணுங்கிற விஷயத்துல அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. நம்மளை பத்தி மயில் கிட்ட போட்டு கொடுத்துட மாட்டாளே? உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் மயில் நம்ப மாட்டான். அப்படியே சொல்றீங்க? மயில் உங்களை கடவுள் ஸ்தானத்தில் வச்சிருக்கிறப்ப ஏதாவது சொன்னால் நம்பிடுவானோ? ஒருவேளை அவ அப்பங்கிட்ட போய் புலம்போளோ? யார் அந்த லண்டன்காரங்கிட்டியா? அவங்ககிட்ட சொன்னால் நமக்கு தான் நல்லது. நமக்கு நல்லதா? எப்படி மாப்பிள்ள? லண்டன்காரன் டென்ஷனாக மயில்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுவான். மயிலுக்கு கோவம் வரும், 2 பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம் வரும். வாக்குவாதம் ரகலையாக மாறும். இது போதுமே மயிலையும் சுஷ்மாவையும் பிரித்து வைக்க. நிஜமாவா சொல்றீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஐயோப்பா, மயிலும் சுஷ்மாவும் பிரிஞ்சுட்டா நான் திருப்பதிக்கு பாத யாத்திரையாவே வரேன்னு வேண்டி. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறத்த. ஐயோ ஐயோ. இது இன்ஸ்பெக்டர் மயில்வாகனம் வீடு தானே? ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் சாரதாவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இங்க சத்யாங்கிறது நான் தான். அப்ப பாண்டியன் நான் தான். உங்க 3 பேரையும் விசாரிக்க வேண்டியது இருக்கு. கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? விசாரணையா? எதுக்கு? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், வாங்க. மேடம், ஒரு நிமிஷம். என் தம்பியும் இன்ஸ்பெக்டர் தான். கொஞ்சம் இருங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். ஹலோ, இப்போ எதுக்காக போனை போடுறீங்க? இந்த வீட்டு மருமக சுஷ்மாவை நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சுஷ்மாவை நாங்க கொடுமைப்படுத்துறோமா அப்படின்னு யாருங்க சொன்னாங்க? எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல பேசிக்கலாம், வாங்க. என் தம்பி வராம நாங்க இங்க இருந்து நகர மாட்டோம். உங்களுக்குலாம் மரியாதையா சொன்னா புரியாதா? பிரச்சனை பண்ணாம வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். எப்படி வசதி? போலாமா? அம்மா. போங்கம்மா. எப்படிமா இருக்க? இப்ப பரவாயில்ல டாக்டர். இந்த மாதிரி தனியா வெளியே வரும்போது பசியோடு இருக்க கூடாதுமா. ஹேண்ட்பேக்ல ஒரு சாக்லேட்டாவது வச்சுக்கணும். கிரிட்டினஸ் வரும்போது சாக்லேட் எடுத்து சாப்பிட்டா சரியாயிடும். உனக்கு பிபி வேற இருக்குமா, ஜாக்கிரதையா இருக்கணும். நர்ஸ் டாக்டர், இவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணோம். டியூட்டி டாக்டர்கிட்ட சொல்லி
சம்மரி ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே டாக்டர். உன் பேர் என்னம்மா சொன்ன? வனஜா. நீங்க வீட்டுக்கு போலாம். யாரையாவது வர சொல்லுங்க. தனியாலாம் போயிடாதீங்க. வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் என்னோட கசினுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் சார். அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா. நர்ஸ் அப்பா பாத்தீங்களா? உள்ள இருக்காரு, பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காரு. தேங்க்யூ. என்னம்மா? அப்பா இன்னைக்கு 4 ஆன்ஜியோ ஆபரேஷன் இருக்குப்பா. நல்ல வேளைம்மா, ஞாபகப்படுத்தினேன். நான் மறந்தே போயிட்டேன். நீங்க மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் ஞாபகப்படுத்த வந்தேன். சரிம்மா, அந்த ஆன்ஜியோ பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் இதை வந்துடுறேன். சரிப்பா. டாக்டர், இந்த பொண்ணு கஸ்தூரி தானே? சொல்லுங்க டாக்டர். ஆமா. ஐயோ டாக்டர், எனக்கு இவ்வளவு நல்லா தெரியும். சொந்த ஊரு காஞ்சிபுரம். பாவம், மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணு. தன்னை பத்தி எதுவுமே அவளுக்கு தெரியாது. மா, நல்லா யோசிச்சு சொல்லு. நீ சொல்ற கஸ்தூரியும் இந்த பொண்ணும் ஒண்ணா? எனக்கு உறுதியா தெரியும் டாக்டர். ஒரு வகையில எனக்கு இவ தூரத்து சொந்தம்தான். இவ புருஷன் ரொம்ப பாவம். இவளை தேடி ஊரு ஊரா திரிஞ்சிட்டு இருக்காரு. புருஷன் தான்? அப்போ கஸ்தூரி கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாவா? 2 குழந்தைங்க இருக்கு சார். நீங்க சொல்ற கஸ்தூரியும் இந்த பொண்ணு ஒண்ணா? என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். அந்த பொண்ணு இவதான். இவ புருஷன் பேர் சங்கர் சார். என்னோட அத்தை பையன்தான். இவளை தேடாத இடமே இல்ல. இவளை எப்படியாவது பாத்துருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எங்க நம்பிக்கை வீண் போகல. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. கஸ்தூரி கிடைச்சிட்டான்னு தெரிஞ்சா சங்கரும் அவர் குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாவம் டாக்டர், ரொம்ப நாளா மனநல பாதிக்கப்பட்டிருக்கா. புருஷனே எதிரில் வந்தாலும் அவளுக்கு அடையாளம் தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தன்னோட பேரு கஸ்தூரிங்கிறது மட்டும்தான். இவ எப்படி இங்க வந்தா டாக்டர்? யாராவது கூட்டிட்டு வந்து விட்டாங்களா? இல்லம்மா, என் பொண்ணுக்கு திதி கொடுத்துட்டு இருந்தோம். அப்பதான் இவ எங்ககிட்ட வந்து சேர்ந்தா. டாக்டர், இவளை இவ புருஷன் கூட எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க. 2 குழந்தைங்களை வச்சுட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சார், நம்ம ஏரியா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் பேரணி போறாங்க சார். போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி தானே? ஆமாம் சார். எந்தெந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க? 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துக்கிறாங்களாம் சார். எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? 600 ஸ்டூடெண்ட்ஸும் 15 ஸ்டாஃப்ஸும் கலந்துக்கிறாங்க சார். அண்ணா, நல்ல காரியத்துக்காக பேரணி போறாங்க. பசங்களோட கோஷமும் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வாசகமும் மக்கள் கண்ணில் படணும். மக்கள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இடமா பார்த்து பேரணி போற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே சார். ஆனா பப்ளிக்கையும் டிராஃபிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாது. சரிங்க சார். பேரணி ரோட் ஓரமா போகணும். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். சார், AWPSல இருந்து இன்ஸ்பெக்டர் பைரவி வர்றாங்க சார். மேடம். எப்படி இருக்கீங்க மயில்? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. போலாமா? எங்க? L&OAC ஆபீஸ்க்கு. என்ன திடீர்னு? உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு மயில். கம்ப்ளைண்டா? ஏன் மேலையா? ஆமா மயில். யாரு கொடுத்திருக்கா? என்ன கம்ப்ளைண்ட்? சாரி டு சே திஸ் மயில், உங்க மாமனார் மிஸ்டர் ஷாம் தான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவரா? ஆமா, உங்க மேல மட்டும் இல்ல, உங்க அம்மா, உங்க அக்கா, உங்க அக்கா ஹஸ்பண்ட் எல்லார் மேலயும் தான். அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. என்ன? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா மயில், அவங்க எல்லார்கிட்டயும் என்கொயரி நடந்துட்டு இருக்கு. போலாமா மயில்? என்ன கம்ப்ளைண்ட் மேடம்? உங்க மனைவி சுஷ்மாவை டார்ச்சர் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உமன் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் ஆக்ட்ல நடவடிக்கை எடுத்திருக்கோம். மேடம், இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. என் வைஃப நானும் எங்க அம்மாவும் கொடுமைப்படுத்துறோம்னு சொல்றது போய். எதுவா இருந்தாலும் ஏசி ஆபீஸ்ல பேசிக்கலாம், கிளம்புங்க. மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் ரொம்ப நல்லவர். அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை மேடம். கான்ஸ்டபிள், உங்க இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு நல்லவரா இருக்கலாம்,
பட் அவரோட மாமனாருக்கு நல்லவரா இல்லையே. நாங்க என்ன பண்றது? போலாம் மயில். அண்ணே சார், நீங்க பேரணிக்கான ஏற்பாடு பாருங்க, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே சார். ஓபன் பண்ணுங்க. இதை பாருங்க கான்ஸ்டபிள் அம்மா, உங்கள் இன்ஸ்பெக்டருக்கு யாரையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பதில் தப்பாக எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, விட்டுருங்க. திரும்ப ஜீப்பில் ட்ராப் பண்ண அவசியம் இல்லை. ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணி நாங்கள் அப்படியே போய்க்கிறோம். நீ சும்மா இருக்க மாட்டியா? நாங்கள் எதுக்கு இங்கே சும்மா இருக்கணும்? எங்கள் அத்தை யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் மயில்வாகனத்தோட மம்மி. இவங்க பிரதர் யார் தெரியுமா? அப்பப்போ பொதுநல வழக்கு போட்டு இருக்கிற வயிற்றுல புளி வரப்பாரு அட்வொகேட் அற்புதன், அவர் தான். உள்ள ஏசி மேடம் இருக்காங்க, வாயை வச்சுட்டு சும்மாரு. ஒன்று எதையும் சொல்லிட்டு இருங்க. யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்படிதான் தராதரம் தெரியாம கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவீங்களா? மா, நீ அமைதியா இரு. என் நேரம் மயிலுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும், வந்துட்டு இருப்பான். வந்து எல்லார் மூஞ்சிலையும் கறியை பூசிட்டு நம்மளை கூட்டிட்டு போவான்னு தெரியுமா? ஆனா இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களே, அதுக்கு இவங்க பதில் சொல்லித்தாம ஆகணும். காரணம் இல்லாமல் இல்லை. இருக்கானே சுஷ்மாவோட அப்பன் லண்டன் லார்ட் லபுக்கு, அவன் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி குழப்பி விட்டுருப்பான். நாம என்ன மாப்பிள்ள தப்பு பண்ணோம்? நம்ம மேல எதுக்கு அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? மா, அவ வந்தாதான் தெரியும். சுஷ்மா வேற வீட்ல இல்ல, அவ எங்க போயிருக்கானே தெரியல. ஏமா இன்னுமா நீ அவளை நம்பிட்டு இருக்க? அவதான் அவ அப்பனை தூண்டி விட்டு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்கா. போலீஸ் வர்றதை தெரிஞ்சதுமே நைஸா எஸ்கேப் ஆயிட்டா. கிராதகி இருக்கட்டும் இருக்கட்டும், மயில் வரட்டும். முத வேலையா அவளை அறுத்தோட சொல்றேன். ஏமா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என்ன சும்மா இருங்கிறீங்க? இருங்க, என் மச்சான் மயில் வாங்கின வரட்டும், அப்புறம் காட்ட நாங்கள் யாருன்னு. ஐயோ, என்னடா பண்ணுவ? சொல்லு, என்ன பண்ணுவ? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் மேலயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொஞ்ச நேரத்துல உன் மச்சான் இங்க வருவாரு, அதுவும் கைதியா. மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தினா நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஹைகோர்ட் போனாதான் ஜாமீனே கிடைக்கும். ஜாமீன் கிடைக்க 60 நாள் ஆகும். உன்னையெல்லாம் உள்ள தள்ளினாதான்டா அடங்குவேன். பிச்சிருவேன் பிச்சு. உக்காருங்க. சத்யா, என்னென்னமோ சொல்றாங்களே, எனக்கு பயமா இருக்குமா? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. சுஷ்மாவை நாம எப்போ கொடுமைப்படுத்தணும்? நல்லா தானே பாத்துக்கிட்டோம். அவளும் நம்ம கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்தா. அவங்க அப்பா எதுக்கு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. மயில் வரட்டும். மயில வேற அரெஸ்ட் பண்ண போறதா சொல்றாங்களே. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூடவே வேலை பார்க்குற இன்ஸ்பெக்டரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களா, நம்பவே முடியாது. பழகுற வரைக்கும் நல்லா பழகுவாங்க. ஏசின்னு வந்துச்சு பாம்பு மாதிரி பட்டுன்னு கொத்திடுவாங்க. இங்க பாரு, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன். அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்ல மேடம்.